வணக்கம். நான் கவிதா. இன்றைக்கி ஒரு அழகான விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசா பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து எங்கேயோ ஒரு விஷயத்த பார்த்துருப்போம். ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசிப்போம். ஒரு விஷயம்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறது, ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளை பார்த்துருப்போம். அது ரொம்ப அழகாக இருப்போம். அதை ரசிப்போம். அந்த பொருளை வந்து நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் அதுக்கான தகுதி நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கூட நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம அத வாங்கியே ஆகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அதுக்காக நம்ம வந்து நம்ம வீட்ல இருக்கவங்களும் சரி, நம்ம சொந்தக்காரங்களும் சரி, இவங்களெல்லாம் எதிர்த்தாலும் பரவாயில்ல. நம்ம அந்த பொருள வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆசைப்படுவோம். அப்படி இவங்களெல்லாம் எதிர்த்து நம்ம அந்த பொருள வாங்குவோம். அப்படி வாங்கி கொண்டு வந்து நம்ம வீட்ல நம்ம பொக்கிஷமா அத பார்க்கணும். ஆனா நம்ம அப்படி பார்க்க மாட்டோம். அது வந்து வேற ஒருத்தவங்க கையில இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அத மதிப்போம். அதே நம்ம கைக்கு அதாவது அந்த பொருள் வந்து அவங்க கிட்ட இருக்கும்போது நம்ம வந்து அத விரும்புவோம், அத ரசிப்போம், அத பாராட்டுவோம், எல்லாமே செய்வோம். அதுவே நமக்கு சொந்தமானதுக்கப்புறம் நம்ம வந்து அத மதிக்கவே மாட்டோம். நம்ம வந்து அத கண்டுக்கவே மாட்டோம். அது வீட்ல ஒரு ஓரமா இருக்கட்டுமே அப்படின்ற மாரி நம்ம அத விட்டுடுவோம். அதுதான் தப்பு. நம்ம வந்து எல்லாரையும் எதிர்த்து இவ்வளோ பேர எதிர்த்து நம்ம அத வாங்கியிருக்கோம் இல்லையா? அது வந்து அவ்வளோ பொக்கிஷமா நம்ம அத பார்க்கணும். கடைசி வரைக்கும். ஆனா நம்ம அப்படி பார்க்கறது கிடையாது. இது பொருளுக்காக நான் சொல்லல. பொருளா இருந்தாலும் சரி, சில உறவா இருந்தாலும் சரி, இந்த மாரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதுதான் உண்மை. எப்பவுமே நமக்கு வந்து நம்ம கையில ஒரு பொருள் இருக்கும்போது, நமக்கு வந்து அதோட அருமை நமக்கு தெரியாது. அது நம்மள விட்டு போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஐயோ! இப்படிலாம் இருந்ததே, இப்படி நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்றத நமக்கு அப்பதான் நம்ம உணருவோம். நம்ம கையில இருக்கும்போது நமக்கு அந்த அருமை தெரியாது. அதுவே வேற ஒருத்தர் கைக்கு போயிடுச்சுனா தான் அது அப்பதான் நமக்கு அந்த கஷ்டமே நமக்கு தெரியும். ஏன்னா, நமக்கு வந்து ஒரு அலட்சியம். ஆ இது நமக்கு சொந்தமாயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? அப்படின்ட்டு ஒரு அலட்சியம் காட்டுவோம் நம்ப. அப்படி அலட்சியம் காட்டி நம்ம வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வேற ஒருத்தவங்களுக்கு பொக்கிஷமா மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்டாலும் அது திருப்பி கிடைக்காது. அது எந்த உறவா இருந்தாலும் சரி, எந்த உறவு நான் சொல்றேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எந்த உறவ பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.